என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு என்றென்றும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சினிமா என்றாலே இன்றைய நடிகர்கள் பெரும்பாலும் சினிமாவுக்கு வந்தோமா, நிறைய படங்களில் நடித்தோமா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதித்தோமா, அங்கிருந்து சென்று ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துவிட்டு சொத்தை பாதுகாப்போமா, சொத்துக்களை வாங்கி குவிப்போமா என்றுதான் இருப்பார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் ஒருவரை தவிர, அவருக்கு முன்பு கலைவாணர் NS கிருஷ்ணன் இருந்தார். அவர்தான் புரட்சித் தலைவருக்கு ஒரு வழிகாட்டி போல் இருந்தவர். அந்த வகையில் புரட்சித் தலைவருக்கு அவர்கள் சினிமா துறையில் இருந்தவரை அவர் அந்த சினிமாவுக்காகவே, சினிமா நடிகர்களுக்காகவே, தன் தொழில் சார்ந்த மக்களுக்காக, தன் தொழிலில் இருக்கின்ற நலிந்த முதியவர்களுக்காகவே நிறைய உழைத்திருக்கின்றார், நிறைய தொண்டு செய்திருக்கின்றார். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீர்களானால், கலைவாணர் காலத்தில், எம்ஜிஆர் வளர்ந்து வந்த காலத்தில் சினிமா துறையில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் என்றால், சின்ன சின்ன சண்டைகள் நடிகர் நடிகைகளுக்குள், டைரக்டருக்கும் நடிகர்களுக்கும் இப்படி சின்ன சின்ன சண்டைகள் வந்து தொழில் பாதிக்கும். அதனால் தொழில் பாதிக்கும். அது மட்டுமல்ல, ஒரு பேசாமல் அப்படியே முறைத்து கொண்டிருப்பதும், சரியாக அந்த வேலை செய்ய முடியாமல் போகிடும். இந்த மாதிரி தருணங்களில் அப்போதெல்லாம் கலைவாணர் தான் அழைத்து அந்த இருவரையும் சமரசம் செய்து, ஓரிடத்தில் இருக்கின்றோம், ஒன்றாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சகோதரர்களாக இருப்போம் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துவார். கலைவாணருக்கு பிறகு அந்த வேலையை சிறப்பாக செம்மையாக செய்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தான். அவர் சினிமா துறையில் இருந்தவரை சினிமா நடிகர்கள் நடிகைகள் எல்லோருக்கும் ஒரு பாதுகாவலனாக, ஒரு தோழனாக, ஒரு நண்பராக, ஆலோசகராக தான் இருந்தார். அப்படிதான் பல நலிந்த நடிகர்களுக்கு, வாய்ப்பில்லாமல் போய்விட்ட முதியவர்களாக இருக்கின்ற நடிகர்களுக்கு தன்னுடைய படங்களில் அழைத்து வாய்ப்புகள் கொடுப்பார். தன்னுடைய படங்களில் பெரும்பாலும் எம்ஜிஆருடைய படங்களில் எம்ஜிஆர் தவிர வேறு யார் யார் எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் என்பதை லிஸ்ட்டு கொடுத்து விடுவார்கள். அந்த கதாபாத்திரங்களுக்கு இன்னாரை நீங்கள் போடுங்கள் என்று யார் யார் நலிந்த நடிகர்களாக வாய்ப்பில்லாமல் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்கள் என்று வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எம்ஜிஆர். அதுதான் அவருடைய சிறந்த பண்பு. அதனால்தான் அந்த சினிமா கலை வளர முடிந்தது. அவர்களுக்கும் பலருக்கு அவர் துணையாக இருந்தார். சண்டை செய்தவர்களை அழைத்து சமரசம் செய்தார். அவர்களுக்குள் நட்பை ஏற்படுத்தினார். இப்படி சண்டை செய்து கொண்டிருக்காதீர்கள், நன்றாக இருங்கள், ஒரே தொழிலில் இருக்கின்றோம், நாம் ஒன்றாக இருந்தால்தான் தொழில் வளரும் என்று ஆலோசனை சொல்வார். அதாவது அவரே ஒரு பாடலில் பாடியிருக்கின்றார் அல்லவா, நாடென்ன செய்தது உனக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை விளையும் உனக்கு என்று நான் ஏன் பிறந்தேன் படத்தில் அவர் பாடியது போல, சினிமா செய்தது உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதீர்கள். சினிமாவில் இருக்கும் நடிகர்களே, சினிமாவுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், சினிமாவில் நடிப்பவர்களுக்காக, சக நடிகர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று யோசிக்க வைத்தவர், சிந்திக்க வைத்தவர். நடிகர் சமுதாயம் என்பது இணைப்பு கூட்டம். இதில் வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ காணக்கூடாது, காண முயலவும் கூடாது என்பது எம்ஜிஆரின் எண்ணம். ஒரு சமயம் மதுரை வீரன் படப்பிடிப்பில் அவர் நடித்து கொண்டிருந்த போது அவருக்கு மட்டும் மின்விசிறி வைத்திருந்தார்கள். அவருக்கு கொஞ்சம் அப்படியே காற்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவருடன் நடிக்கின்ற துணை நடிகர்கள் அந்த பக்கம் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் புழுக்கத்தில் வேர்வையில் வேர்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மின்விசிறி வைக்கவில்லை. இதை பார்த்து வருத்தப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், என்ன நமக்கு மட்டும் வேறு ஒரு விசிறி வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கவில்லை. உடனே என்ன செய்தார், தனக்கு வைத்த அந்த விசிறியை, பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன் அதை எடுத்து அப்படியே திருப்பி அந்த சக நடிகர்கள் பக்கம் திருப்பி வைத்தார். அவர்களுக்கு ஃபேன் காற்று சென்று அவர்கள் சிறிது நேரம் அப்படியே குளுமையாக உட்கார ஆரம்பித்தார்கள். அப்படி திருப்பி வைத்து விட்டார் அந்த ஃபேனை, எக்ஸாஸ்ட் ஃபேனை. அப்போ அவர்களுக்கு அந்த காற்று வந்து போய்கொண்டிருந்தது. இப்படி தன்னுடன் நடிக்கிறவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டவர் எம்ஜிஆர். அதனால்தான்
மக்கள் திலகம் படப்பிடிப்புக்கு வருகிறார் என்றால் அத்தனை பேரும் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள், அவ்வளவு உற்சாகமாக இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய படத்தில் அவருடன் நடித்தால் சம்பளம் அதிகமாக கிடைத்துவிடும், உடனே சம்பளம் கிடைத்துவிடும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் எம்ஜிஆர் கூட நடிப்பதால் தான் கிடைக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால்தான் அவர் படங்களில் நடிக்க எல்லோரும் ஆசைப்பட்டார்கள், நடிகர்கள் எல்லோருமே. இதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு ரகசியமாக, வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக, அவருக்கு ஒரு நல்ல மனிதர் என்பதை அடையாளம் காட்டியது. ஆக தான் மட்டும் சம்பளம் நிறைய வாங்கி கொண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்ததில்லை. தன்னுடன் உழைப்பவர்கள், நலிந்த நடிகர்கள், வயது முதிர்ந்த நடிகர்கள், இவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும், அவர்களும் பிழைக்க வேண்டும், அவர்கள் அதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர். சினிமாவுக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொண்டவர். தன்னுடைய வீட்டை, நடிகர் சங்கம் வளர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வீட்டை சிறிது காலத்திற்கு நடிகர் சங்கமாக பயன்படுத்தி கொண்டவர். அப்போது அவர் நடிகர் சங்கத்தின் செயலாளராக இருந்தார். எனவே நடிகர் சங்கத்திற்காக அவர் நிறைய உழைத்திருக்கின்றார், பாடுபட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ என்பது உங்களுக்கே தெரியும். அவர் எங்கு சென்றாலும் அவருக்காக அள்ளி கொடுக்க பலர் காத்திருப்பார்கள். அப்படித்தான் ஒரு சமயம் ஒரு சென்னை கல்லூரி விழாவில் இவர் கலந்து கொண்டார் எம்ஜிஆர். அப்போது பெட்டி நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு என்று 2-3 பெட்டிகளில் கொடுத்தார்கள். அதை வாங்கி பெட்டி நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு என்றெல்லாம் கொடுத்தார்கள். அதையெல்லாம் வாங்கி அப்படி தன்னுடைய வண்டியில் வைத்துக் கொண்டு வந்து தன்னுடைய படப்பிடிப்பில் கலந்து கொண்டு போது அந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்து அங்கு வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களுக்கு கொடுக்க சொல்லிவிட்டார். எல்லோருக்கும் கொடுக்க அவரே கையால் கொடுத்தார். அப்படி தன்னோடு இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தான் செய்கின்ற சினிமா தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், அதனால் பல மக்களும் நன்மை அடைய வேண்டும், அதை பார்த்து மக்களும் திருந்த வேண்டும், மக்களுக்கு நல்லது சொல்ல வேண்டும், மக்களுக்கும் அதே சமயத்தில் தன்னுடன் வேலை பார்க்கிறவர்களுக்கும் சினிமா பயன்பட வேண்டும் என்று நினைத்தார் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். அதனால்தான் இன்று வரையும் அவர் சினிமா உலகில் அவரை அசைக்க முடியாத எவர்கிரீன் சூப்பர் ஸ்டாராக பேசப்படுகிறார். இன்னமும் அவருடைய படங்கள், பாடல்கள் பேசப்படுவதற்கு, ரசிக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். இன்னும் பொன்மனச்செம்மலின் புகழை நிறைய சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.